ஹே கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் வீடியோஸை வெறும் ₹100 செலவு பண்ணி கூகுள் ஆட்ஸை பயன்படுத்தி எப்படி ப்ரமோட் பண்ணலாம் அதை பற்றி அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஜீரோலேருந்து ஸ்க்ராட்ச் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களால் உங்களோட கூகுள் ஆட்ஸை வந்து ப்ரமோட் பண்ண முடியும். ஸோ அது என்ன மெத்தட்னு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கூகுள் ஆட்ஸில் பயன்படுத்தி நம்ம யூடியூப் வீடியோ ப்ரமோட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஒரு கூகுள் ஆட்ஸில் ஒரு அக்கௌண்ட் தேவை. ஸோ ஜஸ்ட் நான் வந்து கூகுள் ஆட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுவோம். ஜஸ்ட் கூகுள் குரோம் ப்ரௌசரில் போய்ட்டு கூகுள் ஆட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் இந்த ஃபஸ்ட்டு வர்ற லிங்க்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மேலே சைன்இன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஸ்விட்ச் கூகுள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இது நான் இப்போ பார்த்தீங்கன்னா நியூ கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம தான் புதுசாகவே கிரியேட் பண்ண போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் இருந்துச்சு இந்த ஸ்கிப்பெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த கூகுள் ஆட்ஸ் டேஷ்போர்டுக்கு போயிருங்க எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போய்ட்டு ஸ்கிப் கேம்பெயின் கிரியேஷன் இந்த ஒரு ஆப்ஷனை கொடுத்துருங்க. இதான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிப்பை இந்த இதை வந்து கேன்சல் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த சப்மிட் பண்ணி கொடுத்துருங்க. இது ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ன்னு கொடுத்துருங்க. அதாவது உங்களுக்கு பர்சனல் கைடு வந்து கூகுள் ஆட்ஸ்லேருந்து வேணும்னு கேட்குறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் ஒரு அக்கௌண்ட்னு கேட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து கூகுள் ஆட்ஸில் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கூகுள் ஆட்ஸில் வந்து நம்ம யூடியூப் வீடியோவை ப்ரமோட் பண்ணுவோம். அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இதோட கூகுள் ஆட்ஸில் டேஷ்போர்டில் போனீங்கன்னா நியூ கேம்பெயின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. நியூ கேம்பெயின் ஆப்ஷனை கொடுத்து மீன்ஸ் நியூ கேம்பெயின் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்ட் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரியேட் கேம்பெயின் வித்தவுட் ஏ கோல் அண்ட் கைட்லைன்ஸ் பண்ணுவாங்க. ஏன் மற்ற ஆப்ஷன் கொடுக்குறோன்னா இப்போ சேல்ஸ் லீட் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தோம்னா கூகுள் ஆட்ஸே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு உங்கள் அமௌண்ட் வந்து நிறையா ஸ்பெண்ட் ஆகும். ஸோ கிரியேட்டிவ் கேம்பெயின் வித்தவுட் கோல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே சரி பண்ணலாம். ஒன்ஸ் அதை கொடுத்துட்டு அகைன் இந்த இடத்துல வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த இடத்துல. வீடியோ எஃபெக்டிவ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வீடியோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கண்டினியூ இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. மீன்ஸ் இந்த ஆப்ஷனை கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேம்பெயின் நேம் கேட்கும். இது வந்து கொடுத்துருங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம இந்த மாதிரி 2-3 கேம்பெயின் ரன் பண்ணுவோம். நமக்கு வந்து எந்த கேம்பெயின் மறந்து வரும். ஸோ நான் இந்த இடத்துல போய்ட்டு யூடியூப் வீடியோ ப்ரமோஷன் அப்படின்னு கொடுத்துறேன். ஜஸ்ட்டு யூடியூப் வீடியோ ப்ரமோஷன் கொடுத்துறேன். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பிட் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கா. இது வந்து சிபிவி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் பர் வியூ. ஒரு வியூக்கு இவ்வளோ காஸ்ட் போகும் அந்த ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. கேம்பெயினோட டோட்டல் பட்ஜெட் உதாரணத்துக்கு நீங்கள் கேம்பெயினுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்குறது ஒரு சஜஷன் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கம்மியாக அமௌண்ட் போடுவோம். உதாரணத்துக்கு நான் ₹100 செலவு பண்ணுறேன். ஏன் பண்ணுறேன்னா உதாரணத்துக்கு நான் வந்து ₹500 ₹1000 போட்டு எனக்கு வந்து கிளிக்ஸ் தப்பாக வந்து ராங் அட்வர்டைஸ்மெண்ட் ஆச்சுன்னா அமௌண்ட் ரொம்ப போயிடும். அதனால் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கக்கூடிய பட்சத்தில் ₹100 ₹200 அந்த மாதிரியே கொடுங்க. ரொம்ப கேம்பெயின் டோட்டல் தராதீங்க. ஸ்டார்ட் டேட் இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது டிசம்பர் 30 இந்த கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் டேட் மட்டும் எண்ட் டேட் எப்போன்னு கேட்குது. எப்போட இந்த எண்டு வந்து முடியும் என்னைக்கோட இதை முடிக்கிறீங்கன்னு கேட்குது. ஜஸ்ட் நான் வந்து ஒரு 1 வீக் ரன் பண்ணுறேன் 2 வீக்ஸ் ரன் பண்ணுற மாதிரி டிஃபால்ட்டாக ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 வீக் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதாவது 2 வாரம் இந்த ஆட் வந்து ரன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா நெட்வொர்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப் வீடியோ எங்கெல்லாம் ப்ளே ஆகணும் அப்படின்னு கேட்குது. யூடியூப் இந்த கூகுள் பார்ட்னர்ஸில் ப்ளே ஆக வேணாம். ஒரு யூடியூப்பில் மட்டும் என்னுடைய ஆட் ப்ளே ஆனால் போதும்னு நான் கொடுத்துருக்கேன். ஏன் இதை கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் வீடியோ வந்து இந்த கூகுள் போயிட்டு பண்ணுறவங்க அவ்வளோ பார்க்க மாட்டாங்க. நமக்கு வந்து வியூஸ் இன்ப்ரெஷன் காஸ்ட் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால நான் யூடியூப்னு கொடுக்குறேன். அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வர்றேன். இந்த இடத்துல உங்களோட வீடியோ எந்த லொக்கேஷனில் காமிக்கணும்னு கேட்குது. வந்து இந்த இடத்துல என்டர் அனதர் லொக்கேஷன் இருக்கா. இந்தியான்ற டிஃபால்ட்டாக சொல்லிட்டாங்கன்னா இங்கே என்டர் அனதர் லொக்கேஷனில் போய்ட்டு என் வீடியோ வந்து இப்போ நான் வந்து தமிழில் தான் பேசுகிறேன். ஸோ என்னுடைய ஆடியன்ஸ் பூரா தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ நான் தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டு டார்கெட்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் இருக்கேன். ஸோ சென்னையிலேருந்து என்னுடைய வீடியோ பார்த்து எனக்கு வந்து பிஸ்னஸ் ஜென்ரேட் ஆகும். ஸோ நான் சென்னையில் ஸ்பெஷலியாக விட்டேன். என்னுடைய வீடியோ வந்து சென்னையில் போகணும். தமிழ்நாடு இந்த 2 இதுலையுமே தமிழ்நாடுனால சென்னை வந்துடும். இன்னும் சென்னைன்னு கொடுத்தா சென்னையை வந்து இதாக கொடுத்து நான் சென்னைன்னு கொடுத்தேன். இந்த மாதிரி உங்கள் வீடியோஸ் வந்து எந்த லொக்கேஷனில் காமிக்கணுமோ அந்த லொக்கேஷனை கொடுத்துருவேன். இதான் உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக காமிக்கணும். நீங்கள் இந்தியான்னு கொடுத்துருவேன். தென் லாங்குவேஜ் நம்மளுடைய வீடியோ வந்து எந்த லாங்குவேஜில் இருக்கோ அதே கொடுங்க. அதாவது நான் தமிழ் தான் கொடுப்பேன்.
நீங்கள் இன்கேஸ் இங்கிலீஷில் பேசுனீங்கன்னா இங்கிலீஷ்னு கொடுங்க, ஹிந்தி இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜும் கொடுங்க. ஓகேங்களா? கீழே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபார்மேட் ஆடுன்னு வந்துருக்கு. இதுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வியூஸ் அதிகரிக்கும். இந்த மல்டிபிள் ஃபார்மேட் ஆட்ஸ் கொடுத்தீங்கன்னா வியூஸ் வந்து அதிகரிக்கும். சரி, நான் டிக்லேயே கொடுத்துறேன். அதே இந்த இடத்துல அடிஷ்னல் செட்டிங்ஸ் இருக்கு பாருங்க, இதை கிளிக். இங்கே பார்த்தீங்கன்னா டிவைசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆட்ஸ் வந்து எந்த டிவைஸில் ஸ்பெசிஃபிக்காக ஷோ ஆகுமோ அந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அதுக்கு நான் செட் ஸ்பெசிஃபிக் டார்கெட் டிவைஸ்னு கொடுத்துட்டு வீடியோ வந்து மொபைல் ஃபோனில் தான் ஷோ ஆகும்னு சொல்லிட்டு நான் மொபைல் ஃபோன் மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா கொடுங்க, அப்படி இல்லைன்னா எதுவும் கொடுக்க தேவையில்லை. அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த இடத்துல ஆட் குரூப்னு கேட்கும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து கேம்பெயின்ஸ் கிரியேட் பண்ணோம். இப்போ கேம்பெயின்ஸ்குள்ள ஆட் குரூப் கிரியேட் பண்ணுறோம். அதையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் வீடியோ கிரியேஷன் அப்படின்னு கொடுத்துறேன். ஜஸ்ட் அப்படியே கீழே வந்தோம்னா இந்த இடத்துல டெமோகிராஃபிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவை எந்த டைப்பில் இருக்க ஆடியன்ஸ் பார்க்குறாங்க எல்லாமே செட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 55 வயசு 65 ப்ளஸ் அன்னொன்று இவங்கெல்லாம் பார்க்க தேவையில்லை. இந்த 18 என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா உதாரணம் 25லேருந்து 54 வயசு இவங்க பார்த்தா போதும். ஸோ நான் வந்து அவங்களுக்கு மட்டும் செட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஏஜ் வைஸ் உங்களுடைய வீடியோ டார்கெட் யாரும் கொடுத்தாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இதெல்லாம் சூட்டபிள் பண்ண தெரியல, என்னுடைய வீடியோ யார் பார்க்குறது அந்த ஆப்ஷன் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அப்படியே கீழே வாங்க. இந்த இடத்துல இருக்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கீவேர்ட்ஸ். நீங்கள் ஒரு வீடியோ ப்ரொமோட் பண்ணுறீங்க, அந்த வீடியோ என்ன மாதிரி போட்டால் ஆடியன்ஸ் வரணும் சொல்லுங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் என்னுடைய சேனல் போகிறேன், எந்த வீடியோ ப்ரொமோட் பண்ணுவாங்க டிஜிட்டல். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ தான் ப்ரொமோட் பண்ணுற போகிறேன். உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கெரியரை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த ஒரு வீடியோஸ் தான் ப்ரொமோட் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோக்கு நான் கீவேர்ட் தரணும். அப்படின்னா என்ன தரணும்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தமிழ் இன் தமிழ். ஓகேங்களா? இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து அதாவது ஆடியன்ஸ் வந்து நமக்கு என்ன தேடுவாங்க ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக நமக்கு தெரியும்ல ஆடியன்ஸ் என்ன தேடுவாங்கன்னு, அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. எஸ்இஓ தமிழ். உங்களோட வீடியோவை ஆடியன்ஸ் எப்படி தேடுவாங்களோ அந்த கொடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 கொடுத்துருக்கேன், நீங்கள் ஒரு 10 15 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அப்படியே கீழே வந்தோம்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ கீழே நம்ம வீடியோ காமிக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க, இந்த வீடியோ கீழே எனக்கு காமிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னா அதை கொடுத்துக்கோங்க. நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தமிழ் ரிலேட்டடாக தான் போடுறேன். ஸோ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தமிழ்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். இங்கே ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்துச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருகா பாருங்கள், இந்த சேனலுக்கு கீழே என் வீடியோ வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஆக இன்னொரு சேனல் இருந்தாலும் நம்ம கொடுத்துக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தமிழ் கொடுத்துட்டு இவர் வீடியோ கீழே நம்ம வீடியோஸ் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ 2 வீடியோ நான் சஜஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோஸ் வந்து எந்த மாதிரி ஷோ ஆகும் இந்த இடத்துல காமிப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபைனல் யூஆர்எல், அதாவது நம்மளோட வீடியோவோட எந்த யூடியூப் வீடியோ பண்ணுறோமோ அதோட யூஆர்எல் கொடுங்க. ஜஸ்ட் நான் என்னோட யூடியூப் சேனல் போய்ட்டு இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த ஃபைனல் யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல ஹெட்லைன்ஸ், அதாவது ஆடியன்ஸ் வந்து எப்படி ஹெட்லைன்ஸ் பார்க்குறாங்க, நான் என்னுடைய வீடியோ ஹெட்லைன்ஸை தான் இங்கேயும் தரப்போகிறேன். என் வீடியோ என்ன கொடுத்துருந்தேன், ஹவ் டு ஸ்டார்ட் கேரியர் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தமிழ்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ அதே கீவேர்டை இங்கேயும் நான் கொடுத்துறேன். இந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தமிழ். ஓகே, இப்போ எல்லா ஆப்ஷன்ஸையும் கொடுத்தாரு. இந்த இடத்துல ஆட் நேம், அதாவது இந்த வீடியோட ஆட் நேம் என்னன்னு கேட்குது. ஜஸ்ட் நான் யூடியூப்னு கொடுத்துறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிட் காஸ்ட் பர் வியூ, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்ன சொல்லுதுன்னா இப்போ நம்ம வந்து டோட்டலாக $100 வச்சுருந்தோம் அந்த கேம்பெயினுக்கு. ஒரு வியூஸ் பண்ணால் எவ்வளோ போகணும் அப்படின்னு கேட்குது. உதாரணத்துக்கு இது பார்த்தீங்கன்னா 0.84 வாட்ஸ் வச்சுருக்கு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு வியூஸுக்கு 0.30 வச்சா போதும் அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ நம்ம வந்து என்ன சொல்லுதுன்னா பட்ஜெட் இஸ் லோன்னு சொல்லுது. ஸோ நான் அவங்க சொன்ன மாதிரி 0.84, அதாவது ஒரு வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 84 காசு போகுதுன்னு வச்சுக்கிறோம். இதை நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு 50 காசு கொடுங்க, 60 காசு கொடுங்க, இந்த மாதிரி ஒன்று கம்மி பண்ணி யூஸ் பாருங்க. ஜஸ்ட் இதை கொடுத்துட்டு இந்த ரைட் சைடு பாருங்களேன், உங்களுக்கு வந்து காமிக்குதா,
இந்த 84 காசுக்கு உங்களுக்கு 130லேருந்து 540 வியூஸ் வரைக்கும் வரும். இம்ப்ரெஷன்னா என்னன்னா 740லேருந்து 4000 பேர் வரைக்கும் உங்களுக்கு வீடியோ காமிக்கும் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல காசு பர் வியூ முடிஞ்ச அளவுக்கு கம்மியாகவே கொடுக்கும். உதாரணத்துக்கு நான் வந்து 50 காசு கொடுத்தேன்னா அதை எடுத்துக்கிறத பார்ப்பேன். அப்புறம் 60 காசு கொடுப்பேன். அப்புறம் 70 காசு கொடுப்பேன். புரியுதுங்களா? முடிஞ்ச அளவுக்கு கம்மியாகவே கொடுங்க. நான் இப்போ 84 காசு கொடுத்து ஜஸ்ட் கிரியேட் கேம்பெயின் கொடுக்குறேன். மீன்ஸ் கிரியேட் கேம்பெயின் கொடுத்தோன்னா நீங்கள் கொடுத்த ஆப்ஷன்ஸில் இந்த இடத்துல வரும். கரெக்டாக இல்லையான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருக்கோமா, அப்படி இல்லையா அப்படின்றத இங்கே ஒரு தடவை வந்து ரிவ்யூ பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் அந்த டேஷ்போர்டு. ஜஸ்ட் ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ டு ஓவர்வியூன்ற கொடுத்துருங்க. மீன்ஸ் அங்கே தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இது பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம ஆட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேம்பெயின் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். இதுதான் நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பில்லிங் இன்ஃபர்மேஷன், அதாவது பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணல. ஸோ அதனால இங்கே இந்த ப்ராப்ளம் வருது. இந்த பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஃபிக்ஸிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவோங்க. இங்கே இந்தியா உங்களோட கண்ட்ரினோ இந்தியா, இங்கே ஐஎன்ஆர். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் ப்ரொஃபைல், பேமெண்ட் மெத்தட், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும். அதாவது உங்களோட இண்டிவிஜுவல், நீங்கள் உங்களோட நேம் என்ன, உங்களுடைய அட்ரஸ் என்ன. உதாரணத்துக்கு நான் வந்து சென்னை இடத்துல வந்து இப்போ ஓவராலாக உங்களுக்கு தர்றேன். நீங்கள் கொடுக்கும்போது எல்லாமே பக்காவாக கொடுங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் பேமெண்ட் ஆப்ஷனில் இந்த இடத்துல 4 ஆப்ஷன் வரும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வச்சு பண்ணிக்கலாம், நெட் பேங்க் வச்சு பண்ணிக்கலாம், பேங்க் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், பேமெண்ட் வச்சு பேடிஎம் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் எது உங்களுக்கு சூஸபிளோ அதை கொடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து ஆட் பேடிஎம் வாலெட் அப்படின்னு கொடுத்தோம்னா நீங்கள் பேடிஎம்மோட உங்களை கனெக்ட் பண்ண சொல்லும் இந்த கூகுள் ஆப்ஸை. அப்படி இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுனா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு நம்பர்ஸ் கேட்கும். உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் பேன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட் வந்து டெபிட் ஆகும். ஸோ நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த இடத்துல உங்களுக்கு பில்லிங் ஆப்ஷன் வரல அப்படின்னு நினச்சேன்னா கூகுள் டேஷ்போர்டுக்குள்ள போனீங்கன்னா இந்த அட்மின் மேலே பில்லிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல பில்லிங் செட்டப்ஸ் இருக்கும். ஜஸ்ட் இங்கே போயிட்டு நீங்கள் வந்து பில்லிங் செட்டப்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அதாவது அமௌண்ட் போகிறது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பயன்படுத்தி உங்களோட யூடியூப் வீடியோவை கூகுள் ஆட்ஸில் ப்ரமோட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்னா சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.